அனுரகுமார டிசாநாயக ஏகேடின்னு சொல்லுவோம். அவர் வந்து ரொம்ப பரவலாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்டிங்காக பேசிக்கொண்டிருக்கிற இடம் தான். அதாவது நான் ஜனாதிபதி ஆனால், நான் வைத்தியர் ஆனால், நான் பைலட் ஆனால்னு சொல்லி நிறைய விடயங்கள் யோசித்து வச்சிருப்போம். அவரும் அந்த காலத்தில் யோசித்து வச்சிருப்பார் போல யோசித்து வச்சு இப்போ அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. வணக்கம் உறவுகளே, புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ இலங்கையில் பரவலாக பேசி கொண்டிருக்கிற இடம், அதாவது இடமாக இருக்கட்டும் நபராக இருக்கட்டும் எடுத்துக்கொண்டா இலங்கையில் 9வது ஜனாதிபதி அனுரகுமார டிசாநாயக ஏகேடின்னு சொல்லுவோம். அவர் வந்து ரொம்ப பரவலாக பேசி கொண்டிருக்கிற ஒரு ட்ரெண்டிங்காக பேசி கொண்டிருக்கிற இடம் தான். அதாவது என்ன சொல்லும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் கூகுள் அது எல்லாத்துலேயும் அவருடைய பெயர், அவர் படித்த இடம், அவர் வாழ்ந்த இடம், வாழ்ந்த வீடு, சின்ன வயசில் என்ன செஞ்சார், அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி, ஃபெமிலியில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே பரவலாக தேடப்பட்டு வருகிற இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து எங்களோட கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் இருக்கிற இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். இங்கிருந்து தான் அவர் ஜனாதிபதி வர போயிருக்காரு. இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து பிறந்து வளர்ந்த அந்த ஊருக்கு தான். நான் இருக்கிற இந்த வசிக்கிற ஊரில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார். இப்போ வந்திருக்கிற இடம் அவர் பிறந்து வளர்ந்த அந்த வீடு தூரத்தில் இருக்குது. இது ரொம்பவே பரவலாக தேடப்பட்டுச்சு. சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் ஆகிட்டும் வந்து சென்ற ஒரு இடம் தான். நாங்களும் எங்கள் கிராமத்திலிருந்து இந்த வீடியோ போட ஏற்கனவே போடுறதுக்கு லேட் இருந்தாலும் கடமைக்காக வேண்டி, அதாவது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு நபர் போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விடயம். நிறைய அமைச்சர்கள் இருந்தாலும் 1வது ஜனாதிபதி, அதாவது இலங்கையின் 9வது ஜனாதிபதி ஆகிற அனுரகுமார டிசாநாயக்க வந்து எங்களோட ஊர்ல இருந்து சென்ற ஒரு ஜனாதிபதி. அதனால இந்த இடத்துக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே உங்களுக்கும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் 2-3 முறை வந்திருக்கிறேன். இந்த காணொலியில் வந்து அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படின்னு போயிட்டு அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே பாலடைஞ்சு தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விலங்க இருக்கும், ரொம்பவே பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல இருந்து அவர் சின்ன காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிறந்து வாழ்ந்த இடம் தான். இப்போ சாதாரண ஒரு பிள்ளை வந்து வீட்டில் இந்த எங்கள் சிங்கள கலாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மாவோட அம்மா கொள்ளு பாட்டின்னு சொல்லுவோம். அவங்களோட வீட்டில் தான் பிறந்து வளருவாங்க. அப்படி வளர்ந்த ஒரு வீடு தான் இது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இங்கிருந்து அவர் வேறொரு ஆண்டியாக்கல்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருந்தார். அங்கிருந்து தான் அவரோட மேற்படிப்புகளை படித்து தமுத்தேகம் மேலே தான் இப்போ அவரோட சகோதரர் வீட்டில் தான் அவரோட அம்மா ஈந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடு வந்து அவர் வந்து பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரங்கிட்டு தான் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாரு. ஓகே, இதுதான் அந்த வீடு. நிறைய சோசியல் மீடியால எல்லாம் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே வைரலாக பரவிச்சு. இந்த வீடு வந்து இப்போ கொஞ்சம் பாலடைந்த நிலைமையில யாருமே இல்லாமல் கவனிப்பட்டு தான் காணப்படுது. ஆனால் இதெல்லாம் அவங்களோட சொந்தக்கார உறவினர்களோட வீடு தான் இந்த இடத்துல. இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த வீடாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்கிற அப்படி ஒரு வீடுகள் எல்லாம் வந்து அவரோட உறவினர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை தான் இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பசுமையான இடம் தான். அவர் அந்த சின்ன வயசுல எல்லாம் இந்த இடத்துல ஓடி ஆடி விளையாடிப்பாரு, விழுந்து விளையாடி எல்லாம் செஞ்சிருப்பாரு. இந்த இடம் சுற்றுமுற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னா மரங்களால சூழப்பட்டு காணப்படுது. பலா மரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், தேக்க மரமா இருக்கட்டும், அதே போல வேப்ப மரமா இருக்கட்டும், நிறைய மரங்கள் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வீடு தான். அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தான் அந்த வீடு முழுசா களிமண்ணால தான் கட்டப்பட்டிருக்குது பாருங்க. பழைய காடு வீடுகள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லாவே மண்ணால தான் கட்டப்பட்டிக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கல்லுகளும் மண்ணையும் வைத்து தான் கட்டப்பட்டிக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல சுற்றி மட்டும் ஃபுல்லாவே மரங்கள் காணப்படுதுங்க. மாமரமாக இருக்கட்டும், ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு. இயற்கை அப்படின்ற கிராமப்புற வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் இது மாதிரி இடங்களுக்கு தான் வரணும். அதே போல் ரொம்ப பெருமையாகுது எங்களுடைய இந்த கிராமத்திலிருந்து இலங்கையின் 9வது ஜனாதிபதி ஆகிற அனுரகுமார டிசாநாயக்க சகோதரர் இந்த இடத்துல இருந்து போய்கிற ரொம்பவே ஒரு சிறப்பான அம்சம் தான் பாருங்க. இன்னைக்கு ஒரு தேசி மரம் ஒன்று இருக்கு. தேசி காயெல்லாம் காய்ச்சி கொண்டு தான் இருக்கு பாருங்க. நாட்டு ஈக்கிற நிலைமையில தேசி காடு விலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. தேசி காயெல்லாம் இருக்கு இந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சுற்றுப்புற சூழல் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சைட்ல எல்லாம் தோட்டங்கள், தென்னை மரம் எல்லாம் நாட்டி அழகா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நம்ம அனுரகுமார டிசாநாயக்க அவர்கள் பிறந்து வளர்ந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரங்காட்டி தான் இந்த இடத்துல வளர்ந்து இருந்தாரு பாருங்க. நீர் வசதிகள், இது வந்து கொல்லைப்புறம்னு சொல்லுவோம். அந்த சைட்ல டாய்லெட் இருக்கு, அதையும் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அது வந்து அவரோட உறவினரோட வீடு. அது ரொம்ப பெரிதாகியது. இந்த இடத்துல அவர் வளர்ந்த இந்த வீட்டை வந்து இடிக்காம அப்படியே வச்சுக்கிறாங்க தான் சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப ஒரு அழகான இடம் வந்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் சுமார் பெரிய அறைகள் இருக்காது. 1-2 அறைகள் இருக்கும், ஹோல் இருக்கும், கிச்சன் இருக்கும், அவ்வளோதான். அந்த பழைய வீடுகள் எங்களோட கொள்ளுப்பாட்டனார்கள் எல்லாம் இது மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்க.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அந்த அனுபவங்களை இழந்து காணப்படுவீங்க. டவுனில் இருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் அந்த அனுபவங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இதுதான் வீடு இப்படி இருக்குது. முன்னுக்கும் மட்டும்தான் இந்த அந்த அந்த காட்டு வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இப்படி டெக்கரேட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஃபோன் நம்பர் ஒன்று அடித்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மேலதிக விவரங்கள் அவரை பற்றி இல்லாட்டி அவர் இந்த வீடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வசதிகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த வீட்டில் இருந்து தான் இப்போ இலங்கையில் 9வது ஜனாதிபதி ஆகிக்கிறாரு. ஒரு பெருமைக்குரிய விடயம் தான். இந்த வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பேயெல்லாம் இருக்குமா? ஓகே, இதுதான் அந்த வீட்டோட உட்பகுதி. பாருங்கள், கரண்ட் வசதிகள் இருக்குது. அதே போல் உடைந்த சுவர்கள் தான் காணப்படுது. எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி ரூம் எல்லாம் விளங்கக்கூடிய மாதிரி. இதுதான் அந்த இவரோட வீட்டில் வந்து உட்கட்டமைப்பு முறை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த வீட்டில் தான் அவர் பிறந்து வளர்ந்து இந்த இடங்களில் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார். இந்த வீட்டில் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் இந்த குட்டி கல்லுமலை தான். இந்த கல்லுமலையிலேருந்து நிறைய விளையாட்டுகள் அவரோட சின்ன வயசில் செஞ்சுப்பார், யோசிச்சுப்பார். இதுக்கு மேலே என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி இந்த கல்லுகளில் இருந்து யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்கா. ஒருவேளை நாங்கள்லாம் சின்ன காலத்தில் வந்து கட்டுரையெல்லாம் எழுதுவோம் தானே, நான் ஜனாதிபதி ஆயினால்னு சொல்லி. அந்த கட்டுரைக்கு இந்த இடத்துல இருந்து கூட அவர் யோசிச்சிருக்கலாம், நான் ஜனாதிபதி ஆயினால் இந்த நாட்டில் என்னென்ன செய்வேன்னு சொல்லி அந்த காலத்திலேயே அந்த சின்ன பருவத்திலேயே வந்து யோசிச்சு வச்சிருப்பாரு போல். நாங்களும் கூட நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்போம், நான் ஜனாதிபதி ஆனால், நான் வைத்தியர் ஆனால், நான் பைலட் ஆனால்னு சொல்லி நிறைய விடயங்கள் யோசித்து வச்சுருப்போம். அவரும் அந்த காலத்தில் யோசித்து வச்சுருப்பார் போல். யோசித்து வச்சு இப்போ அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் நிறைய பிரசாரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார், நான் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி. அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா செஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ அவர் ஆட்சிக்கு வந்து சரியாக 7 நாள். இந்தியாவோட 7 நாளில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, 1வதாக ஆட்சிக்கு வந்து இப்படி பேசிக்கொண்டு இருக்க போல அப்படியே அந்த கல்லில் உட்காந்து அவரை வீட்டை பார்த்து பேசுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு குட்டி கல் ஒன்று தான் அப்பா. ஓகே, அவரோட இந்த 7 நாள் ஆட்சி காலத்தில் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆட்சி எடுத்து வந்து சுமார் வெறும் 10-15 நிமிடத்தில் வந்து அவரோட ஆட்சி வந்து பொறுப்பேற்றார். இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து சுமார் பில்லியன் கணக்கு நன்மை, அதில் எவ்வளோ வீண் செலவுகளை வந்து தவிர்த்திக்கிறது அந்த வெறும் 10-15 நிமிஷத்தில் ஆட்சி எடுத்து. அது உண்மையுமே ஒரு பெரிய ஒரு நல்ல விடயம் ஒன்று தான். அவரோட மிக முக்கியமான ஒரு கருத்து வந்து இலங்கையில் இருக்கிற அந்த பொதுபோக்கான செலவுகளை வந்து குறைக்கணும்னு சொல்லி. அந்த வகையில் வந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 200 அமைச்சர்களோட வந்து வாகனங்கள், சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்களை கையளிச்சிருந்தாங்க. அதில் 26 வாகனங்கள் வந்து இன்னுமே காணலை. அதுக்கு வழக்குகள் போடப்பட்டிக்குது. அதே போல் முன்னாள் அமைச்சர்களோட ஓய்வூதியம் எல்லாம் கட் பண்ணப்பட்டுச்சு. அதே போல் நில வீடுகள் வந்து கையளிக்கப்பட்டுச்சு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு. அதே போல் முன்னாள் அமைச்சர்களோட இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்தையும் செக்யூரிட்டி பாதுகாப்பு அது எல்லாத்தையும் நீக்கினாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்துக்குது. அதே போல் நிறைய விலைகள், முட்டையிட விலை குறைக்கப்பட்டுச்சு, பாண்ட விலை குறைக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னும் சொற்ப நாட்களில் வந்து எரிபொருளோட விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. நிறைய அமுல்கள் செய்யப்பட்டிருந்தாங்க. அதே போல் இலங்கையில் ரொம்ப நாளைய பிறகு இடதுசாரி கட்சியிலிருந்து ரொம்ப நாளைய பிறகு ஒரு ஜனாதிபதியும் ஒரு பெண் பிரதமர் தான் இப்போ நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் எந்த ஒரு பாடசாலை நிகழ்வுகளுக்கும் கட்டணங்கள் அறிவிடப்படாதுன்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா பாடசாலை மாணவர்களிருந்து சலுகைகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்குது. அதே போல் பாடசாலை நிகழ்வுகளுக்கு வந்து அரச பிரமுகர்கள், அமைச்சர்களை வந்து பங்கு கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஏராளமான விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதே போல் எங்களோட இந்த ஜனாதிபதிக்கு வந்து வடக்கு சைடில் வன்னி பிரதேசம், யாழ்ப்பாண பிரதேசங்கள், அப்படி ஈஸ்டர்ன் சைட்ல எல்லாம் பெரும்பாலான வாக்குகள் வரவில்லை. இருந்தாலும் இப்போ வந்து எங்களோட ஒரு நாயகனாக தமிழ் மக்கள் மனசில் வந்து இடம் பிடித்து தமிழ் மக்களும் இந்த மாறுதல்களை எதிர்பார்த்து நிறைய இடங்கள்ல, யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், வவுனியா, கிளிநொச்சி, அதே போல் ஈஸ்டர்ன் சைடாக இருக்கட்டும், எல்லாரும் அவரை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஏன்னா ஒரு நிறைய விடயங்கள், நிறைய மாற்றங்களுக்கு இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே போல் மிக முக்கியமான விடயம் வந்து பாஸ்போர்ட் போலிங். அந்த போலிங் வந்து அதே போல் கேன்சல் ஆகிருச்சு. அதே போல் இலங்கைக்கு வெளிநாட்டவர்கள் வந்து 25% வழங்கக்கூடிய அந்த டெக்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த இதில் ஜஸ்ட் 7500 இவங்களோட இதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி அப்படின்னா $50 $50 வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது.
நிறைய விடயங்கள் இந்த ஆட்சியில் வந்து இடமாற்றிருக்கின்றதான் சொல்லலாம். நிறைய விடயங்கள் டெக்ஸாக இருக்கட்டும், அதே போல் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் அப்படின்னு என்ன சொல்கிற ஒரே ஒரு ஜீப்பில் தான் அவரும் அவரோட ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரும் பேத்து வந்துடுவாங்க. மற்றபடி பழைய ஆட்சி காலங்களில் வந்து நிறைய வாகனங்கள் வந்து பின்னுக்கு லைனில் போகும். அதெல்லாம் இப்போ இல்லை. அதே போல் ரொம்ப சொற்பமான இடம். அதே போல் நிறைய ஜனாதிபதிமார்கள் வந்து உதாரணமாக மஹிந்த ராஜபக்சே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஹம்பாந்தோட்ட பிரதேசங்களை பலப்படுத்தி இருந்தார். அதே போல் புலனறுவை பிரதேசத்தில் வந்த எங்களோட யார் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதியும் அவருடைய பிறந்து வளர்ந்த இடங்களை மேற்படுத்தியிருந்தார். பாப்போம் அனுர்குமார் திசாநாயக்கும் அவர் பிறந்து வளர்ந்த இந்த இடங்களை வந்து மேற்படுத்துகிறாரான்னு சொல்லி. அப்படின்னா இந்த இடம் ரொம்ப அழகான இடம். இங்கிருந்து அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த பார்த்துட்டீங்க பாருங்கள். இப்போ இந்த கல்லில் இருந்து அவரோட வீடு இப்படி தான் விளங்குது, இந்த லுக்கில் தான் விளங்குது பாருங்கள். இந்த கல்லில் இருந்து அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பான்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்கள். இதுமாதிரி சந்தோஷமாக இது இந்த இடத்துக்கு வந்து அவர் இன்னைக்கு உட்காந்து இதை மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு சொல்லி நானும் இமேஜ் பண்ணி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ஓகே, உங்களுக்கும் இந்த வீடு இன்னைக்கு இதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆர்வம் மீன்ஸ்ன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாட்டி கட்டாயம் இன்ஸ்டாவில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் என்னைய கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் கலேவல டவுனுக்கு வந்து கலேவல டவுன்லேருந்து 12 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தேவஹுவ மக்குல் கசான்னு சொல்லக்கூடிய ஜங்ஷனுக்கு வரும். ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அங்கே தான் இவர் பிறந்திருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி 300 கிலோமீட்டர் 4 சந்தி ஒன்று அம்பிடும். அதிலிருந்து காப்பட் பண்ண ரோட் நீங்கள் அங்கனிக்கு இருந்து சரி இல்லாட்டி கலேவலேருந்து மக்குல் கசாய்க்கு வந்து பொல்னாவ சந்திலிருந்து யார்கிட்ட கேட்டாலும் சரி உங்களுக்கு பாசமாக அன்பாக இந்த இடம் எங்கேக்குன்னு சொல்லி விவரமாக சொல்லி தருப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு தெரியாட்டி கட்டாயம் கூடவே கூட்டு வந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய நிலைமைகள் எனக்கு நிறைய வைக்கிது. கட்டாயம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடங்களுக்கு இல்லாட்டி இந்த சைடுக்கு நீங்கள் ட்ரிப் பாருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். ஒரு என்ன சொல்கிறது பெருசாக எதுவும் இல்லை, இருந்தாலும் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு. அப்படின்னா உங்களுக்கு வாரண்டா வந்து பார்க்கலாம் இந்த இடங்களை.